அதில் செந்தமிழின் உதிரத்திலிருந்துதான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகள் அதிலிருந்து தான் உதித்து எழுந்தன என்பதை அதை பாடலாகவே எடுத்த எடுப்பிலே கடவுள் வணக்கத்தை போல தமிழ்தாய் வாழ்த்து ஆண்டு கணக்கிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இன்று வரையிலும் அத்தனை நிகழ்ச்சிகளிலும் இந்த கருத்துத்தான் பாடலாக அந்த நம்முடைய நிகழ்ச்சிகளிலே, அரசு நிகழ்ச்சிகளிலே, மற்ற பொது நிகழ்ச்சிகளில், கட்சி அல்லாத பொது நிகழ்ச்சிகளிலே இந்த பாடலைத்தான் முன்வைக்கிறோம். ஆக தமிழிலிருந்து பிறந்த மொழிகள்ங்கிற போது வடமொழியை விட மூத்தது, இளமையானது. ஆனால் வடமொழி ஏறத்தாழ மறைந்து மடிந்து போய்விட்டது. அதற்கு புத்துயிர் கொடுக்க எண்ணி சமஸ்கிருதத்தில்தான் எல்லா மொழிகளும் வந்தன என்று அமித்ஷா ஆணவத்தோடு முன்பு சொல்லிவிட்டு போனார். ஆனால் அது மொத்தம் 24,000 பேர் தான் சமஸ்கிருதம் பேசுகிறார்கள் என்ற புள்ளிவரத்தை பார்க்கிற பொழுது தமிழால் நாம் நம்முடைய மொழி என்பதற்காக, செந்தமிழ் மொழி என்பதற்காக உயர்த்தி பேசவில்லை, உண்மையை சொல்லுகிறோம். அதைத்தான் அருமை சகோதரர் கமல்ஹாசன் அவர்களும் இந்த கருத்தை தான் கன்னடமும் தமிழிலிருந்து பிறந்ததுதான் என்ற கருத்தை சொன்னார். அதிலே எந்த தவறும் இல்லை. ஆனால் வாட்டல் நாகராஜ் போன்றவர்கள் கடந்த காலங்களிலே எப்படி கர்நாடகத்திலே இருக்கக்கூடிய கன்னட மக்களை தமிழர்களுக்கு எதிராக விரோதமாக தூண்டிவிட்டு பொருட்சேதம், உயிர் சேதம், பலத்த சேதங்களை தமிழர்களுக்கு அவர்கள் ஏற்படுத்திய போதும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கன்னடர்களுக்கு சிறு ஊரும் தமிழர்கள் விளைவிக்கவில்லை. அவ்வளவு மனிதாபிமானத்தோடு, பண்போடு தமிழர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதையும், இப்பொழுது கர்நாடகத்திலே இருக்கின்ற போராட்டத்தை அவர்கள் இதோடு நிறுத்திக் கொள்வதுதான் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.